ஓம் சாந்தி. இன்று சத்துகுருவார நன்னாளாகும். தங்கள் அனைவரின் மிக்க அன்பு நினைவுகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றடைந்தேன். வதனத்தில் மிக பெரிய ஒரு தோட்டம் தென்பட்டன. நாலாபுறமும் அழகழகான மலர்கள் மலர்ந்து வாசனை பரப்பிக்கொண்டே இருப்பது போல தோன்றியது. மிகவும் மெதுவான வாசனை நறுமணங்கள் பரவி கொண்டிருந்தது. பிறகு மிகவும் மெதுவான ஒரு கீத ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் இது தேவலோக தோட்டம் போல நமக்கு தோன்றியது. சிறிது நேரத்தில் எதிரிலே பாபா தென்பட்டார். பாபாவும் அநேக விதமான பூக்களை பார்த்து கொண்டிருந்தார். பாபா அந்த மலர்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே சில மலர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து அப்படியே பாபா சமீபத்தில் வந்து பாபாவின் கழுத்தில் மலர் மாலையாக கோர்க்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள மலர்களை பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். பாபா பார்த்ததும் அந்த மலர்கள் நாலாபுறத்திலும் ஊஞ்சலாட ஆரம்பித்தது. தென்றல் காற்று வேகமாக வந்தது. பின்பு அந்த மலர்கள் வேகமாக அதனுடைய இதழ்கள் அசைய ஆரம்பித்தன. அந்த மலர்கள் அவ்வளவு அழகாக அதனுடைய இதழ்கள் அற்புதமாக அசைந்து கொண்டிருந்தது. கோப கோபியர்கள் நாட்டியம் ஆடுவது போல தோன்றியது. மூன்றாவது புறம் பாபா பார்த்தார். அந்த மலர்கள் நன்றாக மலர்ந்திருந்தது. பாபா அந்த மலர்களுக்கு திருஷ்டியை கொடுத்த உடனேயே அந்த மலர்கள் தலை குனிந்து விட்டன. அதை பார்த்த நான் பாபாவிடம், பாபா, ஏன் இந்த மலர்கள் குனிந்து விட்டன என்று கேட்டேன். பாபா இதை கேட்டதும் புன்னகை செய்தார். பிறகு பாபா சாந்தியாகிவிட்டார். இவ்விதமான மலர்களை பாபா பார்த்து கொண்டிருந்தார். இது சைத்தன்ய தோட்டமாக இருந்தது. முதல் தரமான மலர்கள், ஒரு மலரும் அவ்வளவு அழகாக இருந்தது, அவ்வளவு சிரேஷ்டமாக இருந்தது. ஒவ்வொன்றாக வர்ணனை செய்தாலும் கூட அது குறைவேயாகும். பாபாவின் மகிமை எல்லையில்லாததாகும். அதே போன்று குழந்தைகளின் மகிமையும் அப்புறம் அபாரமான எல்லையில்லாததாகும். பாபா குழந்தைகளினுடைய விசேஷத்தாவை பார்க்கின்றார். விசேஷத்தாவை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். முதல் தரமான குழந்தைகளின், அதாவது மலர்கள், பாபாவை அறிந்த உடனேயே, அவருடைய அறிமுகம் கிடைத்த உடனேயே பாபாவிடம் அர்ப்பணமாகிவிட்டார். எதை குறித்தும் அவர்கள் சிந்திக்கவில்லை. வருங்காலத்தை குறித்து எதையும் சிந்திக்கவில்லை. எந்த ஒரு சங்கல்பமும் அவர்களுக்கு வரவில்லை. பாபாதான் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் முழுமையாக சமர்ப்பணம் ஆகிவிட்டார்கள். இரண்டாவது தரமான குழந்தைகள் மலர்கள் பாபாவை எப்பொழுதுமே முன்னால் வைக்கிறார்கள்.
பாபாவின் சேவையும் செய்கிறார்கள். தனக்குள் கூட நன்றாக புருஷார்த்தமும் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள் சில சங்கல்பங்கள் சுவர் தடுப்பாக இருந்தது. சம்பூரண சமர்ப்பணம் ஆவதில் முன்னாடி செல்வதற்கு விடுவதில்லை. ஏதாவது ஒரு சங்கல்பம், அநேக சங்கல்பங்கள் உள்ளன. மூன்றாவது தரமான மலர்களை பாபா பார்க்கின்றார். இந்த மலர்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று பாபா கூறினார். மிகவும் இவர்கள் சேவை செய்கின்றார்கள். பாபா மீதும் அன்பு இருக்கிறது, சேவையின் மீதும் அன்பு இருக்கிறது. ஆனால் சில சூக்ஷ்ம விஷயங்கள், சூக்ஷ்மமான எண்ணங்கள் இடையிடையே இவர்களுடைய புருஷார்த்தத்திலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. சூக்ஷ்மமாக சில விஷயங்களில் இவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விடுவதால் பாபாவிற்கு முன்பு வந்தவுடன் கண்ணாடி போன்று தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. கண்ணாடி போல தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த பலவீனம் என்னிடம் இருக்கிறது, இந்த பலவீனத்தை நான் நீக்க வேண்டும், இது என்னுடைய புருஷார்த்தத்திற்கு தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். பாபா பார்க்கும் பொழுது அந்த மலர்கள் அடிக்கடி குனிந்து விடுகிறது. பாபா அந்த அனைத்து மலர்களையும் எடுத்து ஒரு கூடையில் போட்டார். பிறகு அது ஒரு அழகான மலர் செண்டாக மாறியது. இவை பாபாவின் தோட்டத்தின் மலர்கள் மலர் செண்டுகளாகிவிட்டன என்றார். இவைகளுக்குள் பாபாவின் ஆன்மீக நறுமணம் இருக்கிறது. பிறகு பாபாவிடம் சமர்ப்பணமாக வேண்டும் என்ற சக்தியும் இருக்கிறது. மேலும் இப்பொழுது என்ன வேண்டும் என்ற ரியலைசேஷன், சேஞ்சிங், செக்கிங் என்ற நிலையும் உள்ளன என்று பாபா கூறினார். பிறகு பாபா கையிலே நல்ல ஒரு அற்புதமான மலர்களின் மாலை இருந்தது. ஒவ்வொரு மலரும் முத்துகள் போல தென்பட்டன. பாபா புன்னகை செய்து கொண்டே கூறினார், குழந்தைகளுடைய மாலை மிகவும் சீக்கிரமாக தயாராகிவிட்டன. பாபா பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதில் இருந்த முத்துக்கள் சிலவைகள் மிகவும் ரியலாகவும் மிகவும் ஜொலிப்போடும் இருந்தது. அவ்வளவு ஜொலிப்பாக இருந்தன. பாபா பார்த்து கொண்டிருந்தார். அதில் சில முத்துக்கள், இடையில் உள்ள முத்துக்கள் வெளி பார்வைக்கு பார்க்கும் பொழுது மிகவும் ஜொலிப்புடன் இருந்தது. பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதனுடைய ஜொலிப்பு குறைய ஆரம்பித்து விட்டது. சற்று அதற்குள் மாற்றங்கள் வர ஆரம்பித்தன. மூன்றாவது விதமான முத்துக்களின் ஜொலிப்பு நன்றாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஜொலிப்புக்கு இடையிடையே மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. பின்பு அதை பார்த்தவுடன் பாபா கூறினார், குழந்தாய், சமயம், டிராமா ஆட்டோமேட்டிக்காக மாலையை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்றார். பாபாதான் தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சமயம், டிராமா, புருஷார்த்தம் மூன்றும் மாலை தயார் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சிலர் முழுமையாக சமர்ப்பணம் ஆகிவிட்டார்கள். சமர்ப்பணம் ஆன பின்பு முற்றிலும் ட்ரஸ்டி நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள்
முற்றிலும் மாலையின் சமீபத்தில் உள்ள மணியாக கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது விதமான முத்துக்களும் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் வெளித்தோற்றத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனோநிலை என்பது ஸ்திதி மேலும் கீழுமாக ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மாலையில் உள்ள மணியின் ரூபங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சொல்வதும் மேலும் மனதிற்குள் செய்யும் புருஷார்த்தமும் ஒன்றாக இருக்க வேண்டும். மனதிற்குள் புருஷார்த்தம் அவ்வாறாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பாபா கூறினார். இத்தகைய 3 விதமான மலர்கள் முத்துக்கள் இருக்கிறது. சிலர் பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வப்பொழுது வெளிப்புற பிரபாவத்தின் தாக்கத்தில் வந்து விடுகிறார்கள். அத்தகைய குழந்தைகள் இப்பொழுது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். சமயம் வரும்பொழுது அவர்களுக்கு ரியலைஸ் செய்ய வைக்கும். சமயத்தின் அனுசாரமாக இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் வரும் சூட்சும நிலைகள் அடிக்கடி மேலும் கீழுமாக ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதை, இந்த சூக்ஷ்ம விஷயங்களையெல்லாம் நீங்கள் நன்றாக ரியலைஸ் செய்து அதை நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சமர்ப்பணம் செய்துவிட்டு ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் விடுபட்டவராக இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் பிரகாசமாக ஜொலிக்கும் இந்த முத்துக்கள் எல்லாம் ரியல் டைமண்ட் ஆகிவிடும். இப்பொழுது பாபா அனைவரையும் ரியல் டைமண்டாக தான் பார்க்க விரும்புகின்றார். என்னுடைய அனைத்து குழந்தைகளும் டைமண்டுகளாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் கிளாரிட்டி இருக்க வேண்டும். அத்துடன் சுத்தமான டைமண்டாகவும் இருக்க வேண்டும். பொழுதுதான் பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்ய முடியும். அத்தகையவர்கள் மூலமாகத்தான் பாபாவின் சொரூபம் மற்றவர்களுக்கு தென்படும். அவர்கள்தான் பாபாவை பிரத்யக்ஷதா செய்ய முடியும். பின்பு பாபாவுக்கு போக் ஸ்வீகாரம் செய்யப்பட்டன. பிறகு பாபாவிடம் சொன்னேன், இன்று நிறைய குழந்தைகள் அன்பு நினைவுகளை வழங்கினார்கள் என்றேன். அவரவர் எண்ணங்களையும் அனுப்பி இருக்கிறார்கள் என்றேன். இன்று அநேகருடைய போக் நிமித்தமாகவும் வைக்கப்பட்டது என்றேன். இன்று யாருக்கு நிமித்தமான போகோ அவர்களையெல்லாம் பாபா இமர்ஜ் செய்தார். அவர்களையெல்லாம் அணைத்துக் கொண்டு பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். பிறகு வரதானமும் கொடுத்தார். பிறகு தன் கைகளால் அவர்களுக்கு போகையும் ஸ்வீகாரம் செய்வித்தார். பின்பு பாபா கூறினார், அனைத்து குழந்தைகளுக்கும் அவரவர் பாக்கியம் அதிர்ஷ்டம் அமைந்திருக்கிறது என்றார். எந்த ஆத்மாக்களுக்கு நிமித்தமாக போகு ஸ்வீகாரம் செய்விக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களும் திருப்தி அடைகிறார்கள். அவர்களுக்கும் வரதானங்கள் பிராப்தியாகிறது என்றார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். ஓம் சாந்தி.